he is completely very difficult condition. அவர் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால தான் ஒரு கட்டத்துக்கு மீறி அவர் பாடி ஃபுல்லா பேரலைஸ் ஆயிருக்கு. அவரால நம்ம பேசுறத கேட்க முடியும், உணர முடியும், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இவரை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவர்கிட்ட மோட்டிவேஷனா பேசுங்க. எதை சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி விஷயங்களை அவர்கிட்ட பேசுங்க. டேய் 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 மச்சான், டேய் உனக்கு பிடிச்ச பெக்கரி லெமன் எல்லா வைன் ஷாப்லயும் 80% ஆஃபர் போட்டுருக்காங்கடா. ஆமா மச்சான். மச்சான் டேய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போவோம்டா. ஆமா மச்சான், எந்துடா. டேய் டேய் வேற வேற மச்சான், தங்கச்சி கொஞ்சம் வெளிய போங்க. வெளிய போமா, சொல்றத கேளு. நாங்க சொல்ற வரைக்கும் வராத. மச்சான் உன் எக்ஸ்ட்ரா வரும் கூட வராடா. டேய் கிரிக்கெட் கிரிக்கெட் மச்சான் இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சிருச்சா? ஆமாடா. டேய் டேய் தளபதி கண்டிப்பா படத்துக்கு போறாரா? ஆமா. டேய் மச்சிச்சி மச்சிச்சி. ஆமா மச்சான், இன்னைக்கு உன்னை பாக்கவும் மச்சினிச்சி வீட்டுக்கு வந்துருச்சா? மச்சான் உன் பொண்டாட்டி செத்து போயிட்டாடா. இது ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? பண்ண போறாங்க பண்ண போறாங்க பண்ண போறாங்க பண்ண போறாங்க. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே